என்னன்னு தெரியல, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நக்ஷு, கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. இப்பதானே சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவு தலைவலியா இருந்தா அந்த டீயை நீயே போட்டு எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. என்ன சொன்ன? எங்க இன்னொரு டீ சொல்லு. நான் டீ போட்டு கொடுக்கணுமா? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? இதுக்கு முன்னாடி செருப்பு கடையில இருந்த தேல் மாதிரி இருந்த, இப்ப தலைமையில தூக்கி போடுற பெரிய கல்லு மாதிரி இருக்க. என்னடி ஓவரா பேசுற? சரி. என்ன நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த. ஒன்னா சரி டேய், ஏன் பொண்ணு மேலேயே கை வாங்குறியடா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இன்னைக்கு ஏன் கையால தாண்டா உனக்கு சாவு. விட மாட்டேன்டா உன்னை. அபூர்வா, அபூர்வா வேண்டாம். அபூர்வா, அபூர்வா சொல்றேன்ல மாமா. உங்களுக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது மாமா. நம்ம போடுற எச்சையை சாப்பிடும்போது இவங்களுக்கு எவ்வளவு திமிரு. என்ன பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன உங்களுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் சொல்றது உண்மை இல்லையா? அபூர்வா, கேபி சொல்றத தான் நானும் சொல்றேன். உன் வார்த்தையில துளி கூட மரியாதை இல்ல. உன்னோட கோவம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. கேபி என் தங்கச்சியோட புருஷன், செர்ரி அவனோட பையன். இதுக்கு முன்னாடி நம்மளோட மருமகன், இப்போ நம்மளோட மாப்பிள்ள. என் பொண்ணு மேல நீ கைய வச்சியாடா? நானா மாமா நட்சத்திராவை அடிக்கிறதா? நக்ஷு, நான் உன்னை அடிச்சனா? சொல்லுடி. அதான் அவன் உன்னை அடிச்சான்ல. சொல்லு நட்சத்திரா, இல்லன்னா எல்லாரும் நான் உன்னை அடிச்சேன்னு நினைச்சுப்பாங்க. சொல்லுடி, சொல்லு. உன்னை அடிச்சான்னு சொல்லு. அவர் என்ன அடிக்கல டாடி. உனக்குள்ள இருக்கிற நல்ல குணம் எல்லாம் என்ன ஆச்சு அபூர்வா? செரிய மருமகனா ஏத்துக்க முடியாம உன்னோட ஈகோ தடுக்குதா உன்ன? மாமா, அந்த ஈகோ தான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்குதா? மாமா, மண்ணாங்கட்டி. இவ என்னைக்கு நல்லவளா இருந்தா? உங்க கண்மூடித்தனத்தை வச்சுதான் அவன் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு அபூர்வா, செர்ரி தான் நம்ம மருமகன்னு உன் மனசுல நல்லா புரிய வச்சுக்கோ. அதை ஏத்துக்கிட்டு நடந்துக்க கத்துக்கோ. அதெல்லாம் முடியாதுன்னு திரும்பவும் செர்ரி மேல இந்த மாதிரி ஏதாவது அபாண்டமா பழி சுமத்தினேன்னு வச்சுக்கோ. உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. குட் நைட் அத்தா. நக்ஷு, வா போலாம். மிஸ்டர் கேபி உயிரோட இருக்காருன்னு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம்தான் பிண்டம் வைக்கணும்னே நினைச்சான். நீ பார்த்தேல்ல அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய ராட்சசன் இருக்கான்னு. அப்படிப்பட்ட ககன நீ காதலிக்கிறியா? நான் உயிரோட இருக்கும்போது நீ இந்த பாவத்தை செய்யக்கூடாது. இந்த ஆளு உயிரோட தான் இருக்காருன்னு எனக்கு தெரியுமா? மறந்து போ பூமி. சார், இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? இவனும் இவங்க அக்கா பூமியோட சங்காத்தமும் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். பூமி, பூமி உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் வந்துட்டேன், இரு. இங்க இருந்து வெளியே போயிடலாம். பூமி, உனக்கு எதுவும் ஆகல? நம்ம போயிடலாம், வா.
வா பூமி, வா. நான் வரமாட்டேன் மாமா. பூமி, நாம இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நமக்கு ஆபத்து. சீக்கிரம் வா. உங்களை காதலிச்ச என்ன ஒரு ஆபத்தா பார்த்ததுனால தானே இன்னைக்கு இந்த ஸ்டேஷன்ல என்ன இப்படி சிக்க வச்சீங்க. வாட்? ஆபத்தா நினைக்கிற என்ன நீங்க வந்து ஆபத்துல எதுக்காக காப்பாத்துறீங்க மாமா? பூமி, what the hell is wrong with you? இங்க பாரு, இதுவா இருந்தாலும் வெளிய போய் பேசிக்கலாம். வா வா. வெளியில போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமா? என் தம்பி சிவாவை அடிச்சு உங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்கல்ல. ஓ, நான் உயிரோட இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. வெளியில கூட்டிட்டு போய் என்ன கொலை பண்ணலான்னு பாக்குறீங்களா? நட்சத்திரா, என்னத்த இது? புருஷன் பொண்டாட்டி தனியா ரூம்ல இருக்கும்போது கதவு தட்டாம நேரா உள்ள வரீங்களே, இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நீ வாய மூடு. எம்மா எம்மா எம்மா, மறுபடியும் நீ கத்தி எல்லாரும் வந்துட போறாங்கம்மா. கதவை மூடிட்டு பேசணும்னு தெரியாதா உனக்கு? அப்பாடா. ஏண்டா, என் புருஷன் முன்னாடி இவ என்ன முட்டாளாக்கிட்டாங்கிறதுனால நான் குறைஞ்சு போயிட்டு தான் அர்த்தம் இல்ல, நீ சிறந்தவனாவும் அர்த்தம் இல்ல. எப்பவும் என் இடம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இடத்த பிடிக்கணும்னு உன்ன மாதிரி குருவி குஞ்செல்லாம் போட்டி போட வந்தா அவங்கள கொன்னு பொசுக்கி எரிச்சிட்டு என்னோட இடத்த அதே மாதிரி காப்பாத்திக்குவேன். அத்த, நீங்க இப்படி மிரட்டினீங்கன்னா நான் மறுபடியும் போய் மாமாவை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஐயோ, என்னடா சொன்ன? என்ன சொன்ன? கூப்பிடுறா, கூப்பிடு, கூப்பிடுறா, கூப்பிடுறானா? நீ கூப்பிட்ட உடனே சாமி மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிக்க மாட்டாரு. நான் என்ன கதை சொன்னாலும் அதை கேக்குற சாமிடா. இப்போ நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வேற ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதைய கேட்டு இங்க இதே இடத்துல உன்னை துண்டு துண்டா வெட்டல என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா. 100 முட்டை சாப்பிட்ட கழுகு காத்து மழையில அடிச்சிட்டு போயிடுச்சுங்கிறத கேள்விப்பட்டிருக்கியா? நான் கழுகு கிடையாதுடா, காத்து மழை. கழுகையே உஃப்னு ஊதி தள்ளுற எனக்கு குட்டி காக்காணி உன்னை ஊதி தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கூப்பிடுறா.